இந்த அனர்த்தங்களினால் நெலும்மல கிராமத்தில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேர் உயிரிழந்தனர். சியம் மகாநிகாயவின் அஸ்கிரி அனுநாயக்கர், நாரம்பனாவே ஆனந்த தேரர் மற்றும் மகா சங்கத்தினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுடன் ஜனாதிபதி சிறிது நேரம் உரையாடியதுடன் அவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்டுவதற்கான திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அங்கிருந்தவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். நாங்கள் 50 லட்சம் ரூபாவினை 3 கட்டங்களில் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். முதலாவது 20 லட்சத்தினையும் அதன் பின்னர் 15 லட்சங்களாக 2 சந்தர்ப்பங்களிலும் வழங்குகின்றோம். நீங்கள் வேகமாக செயற்படுவதை வைத்தே அதனை தீர்மானிக்க முடியும். இந்த வருட இறுதிக்குள் அதனை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நிதியை இந்த வருடத்திற்கு மாத்திரமே ஒதுக்கியுள்ளோம். முதலில் காணியை வழங்கி 3 கட்டங்களாக நிதியை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். 50 லட்சத்தில் வேறு வேறு விடயங்களை செய்யாமல் நல்லதொரு வீட்டினை நிர்மாணிக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அதற்கு நாங்கள் உதவி செய்வோம். அதற்காக அல்லவா அரசாங்கம் உள்ளது, இல்லையா?